யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸ்லீப் எனக்கு குடுத்துச்சு. நானும் 3 o'clock 2 o'clockலாம் நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு ஃபேமிலியாவே உட்கார்ந்து பார்த்துட்டுலாம் இருந்தோம் சார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இப்ப வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபோன வச்சோனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துச்சு. 10 நாள் தான் சார். 1 வாரம் தான் ஆச்சு ஆக்சுவலா. நான் கஷ்டப்பட்டது 1 வாரம் தான். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு 1 வாரத்திலே ஃபீல் ஆயிடுச்சு ஆக்சுவலா. உங்க மெத்தட் ப்ராப்ளம் அப்படின்னு வர்றது அடிக்ஷன் அப்படின்னு எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்லி வி மஸ்ட் ஹேவ் கிரேவிங். இது வந்து பண்ணாம இருக்க முடியாதுன்ற கிரேவிங், கம்பல்ஷன் பண்ணியே ஆகணும்ன்ற கம்பல்ஷன், கான்சிக்வன்ஸ் தான் முக்கியமானது. 2 வகையான கான்சிக்வன்ஸ், ஒன்னு ப்ரொஃபஷனல் கான்சிக்வன்ஸ், இன்னொன்னு பர்சனல் லைஃப்ல கான்சிக்வன்ஸ். ப்ரொஃபஷனல் கான்சிக்வன்ஸ் உங்களால வேலை பண்ண முடியல, அவர் சொல்றாரு இல்லையா, அவர் லாஸ் ஆகுது, அந்த ப்ரொஃபஷனல் கான்சிக்வன்ஸ். பர்சனல் கான்சிக்வன்ஸ், நம்மளால வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ண முடியல, நம்மளால வந்து ஒருத்தரை பார்த்து வந்து பேசவே முடியல. இது 4மே இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அடிக்ஷன், தென் இட் இஸ் பெத்தலாஜிக்கல். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நியூரோ டாக்டர் ரைட்? யா, நியூரோ சர்ஜன். நீங்க நியூரோ சர்ஜன். நீங்க இங்க பார்த்த வரைக்கும் யாருக்கிட்ட இந்த 4 ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தீவிரமா நிறைய பேர் எல்லாருமே முக்காவாசி அவங்க இந்த 4 ஃபேக்டர்ஸுமே இருக்கு. இது 4ம் டிவைஸ் பண்ணது வந்து மொபைலுக்கு கிடையாது. இது 4ம் டிவைஸ் பண்ணது வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங்காக டிவைஸ் பண்ண அடிக்ஷன் கேட்டகரி. இன்னுமே மொபைல் அடிக்ஷனை வந்து ஒரு நோயா வந்து WHO வந்து அறிவிக்கல. கடைசியா அறிவிச்சது வந்து வீடியோ கேம் அடிக்ஷன் இருக்கு. WHO அப்ரூவ் பண்ணல இன்னும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட ஆல்கஹால் அடிக்ஷன் இது ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அதே மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. வேறு சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு 3 திங்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா, காலையில எழுந்த உடனே மொபைல் பார்க்கறதுக்கு பதிலா வீட்ல நியூஸ் பேப்பர் வரும். ஸோ அந்த நியூஸ் பேப்பரை நான் வந்து டெய்லி நான் படிப்பேன். தென் அடுத்தது என்ன பண்ணேன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சேன். அதுல வந்து ரேடியோ எல்லாமே கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். மூணாவது என்னன்னா, டிராவல் அதிகமா நான் பண்றேன். புக் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். விவோ எக்ஸாம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எல்லாமே வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். சும்மா நான் ரேண்டமா படிக்காம ரேண்டமா ஒரு படிக்கிறது exam-க்காக எனக்கு படிப்போம். கொஞ்சம் நாலேஜஸ் எல்லாமே எனக்கு டெவலப் ஆகுது. தென் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் படிச்சதை நான் சொல்றேன்ல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் எல்லாமே சொல்றேன். சூப்பர். ஹஸ்பண்ட் வந்து எனி